ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவ உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அவள் மாற்றங்களை, அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போகிற ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது, வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலாம். 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார், அதாவது 90 நிமிஷங்கள். சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால், வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார், அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார், அதற்கு பிறகு பூஜை செய்கிறார், அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை.
அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அதோட 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். 4ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறது, 4ஆம் அதிபதியும் இருக்கிறது, பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கிறது. இதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெறுறார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எதனால் வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து 26/4/2025 அப்போ, அதாவது சித்திரை மாதம் ஒரு 10-11 தேதியில் வந்து ராகு கேதுவும் மாற்றங்கள் ஏற்படுறது. ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரார், கேது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பெரிய முயற்சிகள்லாம் எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தோல்விகள் வரா மாதிரி இருந்தாலும் அதை தவிர அதை தாண்டி நீங்கள் வெற்றியை நிச்சயமாக சுவைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல 7/10 அதிபதி நீச்சம் பெறுறார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, 7/10 அதிபதினு சொன்னீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுறது எந்த விசேஷம் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக அதீதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பண வரவருக்கு கம்மி இருக்காது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால தனஸ்தானத்தை
வார்த்தை தன காரகன் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேயானால் இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு ஒரு 15 நாள் இருக்கார். அதற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து நீச்சம் பெற்றிருக்கார். இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து திடீர் யோகம், திடீர் பணம் வரும். இன்சூரன்ஸ், ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். சித்திரை மாதம் எல்லா சித்திரை மாதத்துலேயும் சூரியன் சித்திரையில் இருக்க, அதாவது மேஷத்தில் இருக்கிறதுனால அது உச்சம் பெற்று போகிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் தந்தையின் பணம் அந்த மாதிரியான உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தந்தையின் உடல்நலத்தை சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறது அப்படின்றதுனால உடல் நலத்தை பயணியாகிறது நல்லது. புதிய கடன் வாங்குவீங்க. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர புதிய வேலை மாற்றங்கள், வேலை ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் போறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால 2 துர்கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம். இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்றது பார்த்தாலேயானால் 3/5/2025 5/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைஞ்சு இருக்கிறதுனால நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த காலகட்டத்தில் நல்லது. மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை, புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை மாற்றம், புதுசாக வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடி, அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் ஆலங்குடி குருவினுடைய க்ஷேத்திரம்னு சொல்லுவாள். ஒரு தடவாவது அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த லெக்சரர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், கேடின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 3/5/2025 5/5/2025 வரலும் இருக்கு. இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும்னு சொல்கிறேன்.